உதவும் கரங்கள் திணைவாசிகள் அமைப்பின் சார்பில் தொடர் பகு போன்ற முன்னணி தோழர்களின் ஒருங்கிணைப்பில் நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்து நமது நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சியாளர் தோழர் நல்லக்கண் அவர்களின் சிலை திறப்பு நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நானும் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் வெம்புலி அவர்களும் துணை செயலாளர் ஜெய்சங்கர் அவர்களும் கலந்து கொண்டோம். சிலையினை மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள். புத்தக வெளியீடு நிகழ்வும் நடைபெற்றது. தொடர் நல்லக்கண்ணு புரட்சியின் குறியீடு, போராட்டங்களின் தியாகங்களின் குறியீடு. தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை அவர் கிராமப்புறத்தில் ஒடுக்கப்பட்ட சுரண்டப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்தார். தமிழை அளவில்லாமல் நேசித்தார். அவர் பெயரில் புத்தக நூல் நிலையம் மேலே அமைந்திருக்கிறது, பொருத்தமானது. அவர் வாழ்நாளெல்லாம் நிலவுகிற இந்த சமூக அமைப்பை மாற்றி இடது பக்கம் இந்த நாட்டை திருப்ப வேண்டும் என்று அவர் பாடுபட்டார். தொடர் நல்லக்கண் அவர்களை நினைவு கூறுகிற, அவரை பின்பற்ற நினைக்கிற பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவரது நல்லுடல் அமைக்கப்பட்ட பால் நிலையத்திற்கு வந்து சென்றது நினைவிருக்கும். அவர் வாழ்நாளெல்லாம் வழங்கிய இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்கிற அந்த சொல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க துவங்கிறது. நாடு இடது பக்கம் சென்றாக வேண்டும். தந்தை பெரியாரின் கருத்தியல், டாக்டர் அம்பேத்கரின் கருத்தியல், இதை உள்வாங்கி இடதுசாரிகள் களமாடுகிற அந்த களம் நாட்டை இடது பக்கம் திருப்பம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இளைய தலைமுறை தோழர் நல்லக்கண்ணுவின் பெயரால் எழ வேண்டும், நாட்டை இடது பக்கம் திருப்ப வேண்டும். இடது பக்கம் திரும்புகிற அந்த காலம்தான் தொடர் நல்லக்கண்ணுக்கான உண்மையான நினைவஞ்சலி. நீங்களும் எதிர்கட்சி தலைவரும் தேர்தலுக்கு பிறகு ஒரே மேடையில் சொல்லும்போது கூட உங்களுடைய இணைப்புங்கிறது தேர்தலை கடந்த ஒரு இயக்கமான ஒரு இணைப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த அரசியல் சூழல்ல வேற கூட்டணிக்கு நீங்க ஒரு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அழுத்தம் இருக்கா? சமூக அழுத்தம் இல்ல தேர்தல் அரசியலுடைய அழுத்தம் இருக்கா? எந்த அழுத்தமும் எங்களுக்கு இல்லை. நிலவுகிற சூழலில் எங்கள் கட்சி மக்கள் அளித்த தீர்ப்பிற்காக அந்த இடத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது. அது மக்கள் அதிகாரத்தை சிதைத்து விடும். அந்த சூழலை கருத்தில் கொண்டு அமைப்பாக நாங்கள் கூடி அரசியலாக எடுத்த முடிவு, ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுத்த முடிவு. நிலவுகிற சூழலில் நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அமைச்சரவையிலும் நாங்கள் இடம்பெறவில்லை. இந்த அரசு நிலவுகிற இந்த அரசு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு புதிய அரசாக அது உருவெடுத்திருக்கிறது. ஜனநாயகத்தில் அதை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். நாட்டு மக்களுக்கு, உழைப்பவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்கிற பொழுது அதை நாங்கள் ஆதரிப்போம். அதில் இடர் வருகிற போது, பிழை வருகிற போது அதை நாங்கள் எதிர்த்து சமரசம் இல்லாமல் குரல் எழுப்புவோம். எங்கள் அரசியல் முடிவு தெளிவு. திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், இந்த மனிதர்களை நாங்கள் மதிக்கிறோம். அதே போன்று 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற இன்றைக்கு இருக்கிற அதிமுக தலைவர் அனைவரும் ஒரு ஜனநாயக சக்தியாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இதை திமுக கூட்டணியில் இருந்த போதே அதிமுக ஒரு ஜனநாயக சக்தி என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறோம். எங்களுக்கு அரசியலில் பகைமுரண் என்பது RSS, பிஜேபி. சமரசம் இல்லாமல் எதிர்க்கிறோம். அவர்கள் மீது கூட எங்களுக்கு அவதூறு அரசியல் இல்லை, காழ்ப்பு அரசியல் இல்லை, கசப்பான அரசியல் இல்லை. கொள்கை ரீதியாக RSS, பிஜேபியை வீழ்த்த துடிக்கிறோம். தமிழ்நாட்டின் நலனுக்காக, நாட்டு நலனுக்காக, உழைப்பாளி மக்கள் நலனுக்காக போராடுகிற அனைத்து ஜனநாயக சக்திகளுடனும் இடதுசாரிகள் போராடுவோம், கம்யூனிஸ்டுகள் போராடுவோம் என்பதை மீண்டும் அழுத்தமாக சொல்கிறோம். பாஜகவுக்கு ஒரு பிராக்சியான கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் அமைந்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இடதுசாரிகள் ஐயோங்கள் பிசிக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனா பாஜகவுக்கு பலன் பெறக்கூடிய, பாஜக நினைக்கக்கூடியதை மறைமுகமா விஜய் அரசு செய்துகிட்டு இருக்கு. இது ஒரு மறைமுக பாஜக ஆட்சியா தான் இருக்குன்னு ஆளுநர் ஷானவாஸ் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை தாவே. அந்த நிலைக்கு நாங்கள் போகவில்லை. இது ஒரு ஜனநாயக நாடு, வெளிப்படையானதுதான். திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் நிலை சரி, மேகதாது பிரச்சனையில் அவர்கள் நிலை சரியாக இருக்கிறது. நாங்கள் ஆதரவு அளிக்கிற போதே சொன்னோம், இந்தியாவினுடைய இறையாண்மையில் மிக உறுதியாக இருக்க வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். அது போன்ற மதிப்பீடுகளுக்கு நாங்கள் செல்லவில்லை. நிலைப்பாடு எதிர்பார்க்கு. ஆனா தமிழ்நாட்டில் போராட்டம் குறிப்பாக இடதுசாரி
மாணவர் அமைப்புகள் போராடும் போது அது அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அவங்க எதிர்க்கிறத வன்மையா கட்டிக்கிறாங்க. இதுபோல் சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு. பாஜகவுக்கு எது தேவையோ அந்த சூழல்ல அதை சரியா கச்சிதமா தாவேக செய்து முடிக்கிறது. சென்னையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்கள் எஸ்எஃப்ஐ தோழர்கள் போராடிய போது காவல்துறை உரிய இடத்தில் அனுமதி அவர்களுக்கு தந்திருக்க வேண்டும். இது ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற போராட்டம். எனவே அங்கே தள்ளுமுள் என்பதும் நெருக்கடிகள் என்பதும் ஏற்கத்தக்கதல்ல. அதே நேரத்தில் பாலநிலத்தில் நடைபெற்ற அந்த 6 தினங்களான போராட்டங்களில் காவல்துறை வெளியிலிருந்து நல்ல ஆதரவை தந்தது. நானே பொதுக்கூட்டத்தில் அதற்காக நன்றியை தெரிவித்தேன். தூய்மை பணியாளர்களும் நல்ல பணி செய்தார்கள். எங்களை பொறுத்தவரை எந்த அழுத்தமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. தவறு செய்கிற பொழுது அரசு ஜனநாயக முறையில் நாங்கள் சுட்டிக்காட்டுவோம், எச்சரிப்போம், கண்டன குரல் எழுப்புவோம். இதற்கு யார் அழுத்தமும் தேவையில்லை. எதை கண்டும் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் அஞ்ச தேவையில்லை. அஞ்சதாக வரலாறும் இல்லை. எங்களை பொறுத்தவரை கல்வி மாநில பட்டியலில் இருக்க வேண்டும். இன்னும் சொல்வதென்றால் மருத்துவமும் மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டு வர வேண்டும். தனியார் கல்வி நிறுவனங்களையோ தனியார் மருத்துவமனைகளையோ நாங்கள் ஏற்கவில்லை. ஒரு நாகரிக அரசின் கடமை, ஒரு சமூக நல அரசின் கடமை என்பது மருத்துவமும் கல்வியும் மாநில பட்டியலில் இருக்க வேண்டும். அது மாநில பொறுப்பில் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு தனியார் மருத்துவமனைகள் தோன்றினாலும் நமது ஜிஹெச்சுக்கு நிகர் இல்லை. உலகிலேயே 1 லட்சம் கொரோனா நோயாளிகளை காப்பாற்றியது ஜிஹெச் மருத்துவமனை. அதனுடைய மிக சிறந்த மருத்துவர்களை பட்டியலிட முடியும். அதில் ஒருவரை சொல்வதென்றால் டாக்டர் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி. அவருக்கு நிகர் உலகில் இன்று வரை யாரும் இல்லை. அவர் நீட் தேர்வு எழுதியவர் அல்ல. இதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். திமுக போன்ற ஜனநாயக சக்திகளோடு இணைந்து திரும்பி இணைய வாய்ப்பு இருக்கு, நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்து எப்பொழுதும் திமுக மட்டுமல்ல, அதிமுக, தாவேக, இன்னும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்த சக்திகளுடன் எப்பொழுதும் நாட்டு நலனுக்காக, இறையாண்மையை காக்க, பன்முகத்தை காக்க, சட்டத்தின் ஆட்சி முறையை காக்க இணைந்து நாங்கள் போராடுவோம். தேர்தல் வருகிற பொழுது அப்பொழுது எங்கள் கட்சி கூடி அவ்வாறு முடிவு செய்வோம். இப்பொழுது நாங்கள் போராடுவதற்கும் எளிய மக்களுக்காக குரல் எழுப்புவதற்கும் இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஒரு கம்யூனிஸ்டுகள் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான பேரணி ஒன்றுக்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். தமிழக அரசின் கொள்கை நிலை மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது சரி, அது மிக உறுதியாக இருக்க வேண்டும். கர்நாடக அரசு தான் இதில் அரசியல் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சி முறை நிலைபெற வேண்டும் என்றால் நீதிமன்றம் காட்டியிருக்கிற வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும். இது இரு மாநிலங்களின் நதிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. நீண்ட நெடுங்காலமாக கன்னட மொழி பேசுகிற நமது சகோதரர்களும் தமிழ் மொழி பேசுகிற நமது சொந்த மக்களும் இணைந்து நட்புறாக வாழ்வதனுடைய அடையாளம் இது. காவிரி வெறும் நீர் அல்ல, அது தமிழ் மண்ணின் தொன்மை, தமிழ் மண்ணின் பண்பாடு. எனவே அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. தடுத்தாலும் தடைமீறி காவிரி அன்னை தமிழ் மண்ணுக்குத்தான் வரும். இங்கே வந்தால்தான் காவிரி முழு பொருள்படும். நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமான அறிக்கையை முன்மொழிந்திருக்கிறோம். தமிழுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அதில் எந்த சமரசமும் கூடாது. இதர தேச பாடலை கம்யூனிஸ்டுகளும் தமிழக மக்களும் யாரும் எதிர்த்ததாக எனக்கு தெரியவில்லை, எதிர்க்க மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் வந்தே மாதரம் என்பது பெரும் இழைகள் இருக்கிறது, பிழைகள் இருக்கிறது, சர்ச்சைகள் இருக்கிறது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். அது குறிப்பிட்ட சிறுபான்மை மத மக்களை கடந்து செல்வதாக இருக்கிறது. அது ஏற்புடையதல்ல. தமிழுக்கு தான் முன்னுரிமை. மொழி வழியில்தான் இந்திய நாடு அமைந்திருக்கிறது. மொழி வழி மாநிலங்களின் கூட்டு செய்வதுதான் இந்தியா. எனவே தமிழுக்கு முன்னுரிமை, இதர தேசபக்த பாடலுக்கு பெரும் மரியாதை. இதான் எங்கள் நிலை. அரசு பெரும்பாலான பிரச்சனைகள்ல கடந்த கால ஆட்சியை மேகதாதுல
நீட்டுக்கு நாங்க போலியான வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்துறோம்னு சொல்றாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஆளுநர் இருக்கும்போது முன்னாடி ஆளுநர் ஆரம்பம் இருக்கும்போது பாடப்பட்டு துணை தள்ளப்பட்டிருக்கிறது சொல்றாங்க. எப்போதெல்லாம் உங்கள் மீது ஒரு பொருள் திரும்புதோ கேள்விகள் வருதோ அப்பெல்லாம் திமுகவே அவர்கள் கை காட்டக்கூடியத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்படி பார்க்குறாங்க? கடந்த ஆட்சியிலிருந்து பாடங்களை பெற்று நல்ல திட்டங்கள் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்தியாவிலேயே நலத்திட்டங்கள், சேம நலத்திட்டம், மக்கள் நலத்திட்டங்கள், எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தது. அதை இன்றைய முதல்வரும் இன்றைய அரசும் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.